வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 6x6 கியூபோட கார்னர் பேரிட்டியை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். திருச்சியிலேருந்து நம்ம நண்பர் மிஸ்டர் யுகேந்திரன் வந்து இந்த டவுட்டை கேட்டிருந்தாரு. ஸோ திஸ் வீடியோ ஸ்பெஷல் ஃபார் மிஸ்டர் யுகேந்திரன் ஃப்ரம் திருச்சி. ஆக்சுவலாக ஒரு கார்னர் பேரிட்டினா நீங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கார்னர் பேரிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு 6x6 கியூபோட ஃபஸ்ட்டு 5 லேயர் இருக்குன்னா 1 2 3 4 5 இந்த 5 லேயர் சேர்த்து முடிச்சோட என்ன பண்ணுவோம், வழக்கமாக ஒரு கியூபில் ஒரு எல்லா லேயர் சேர்த்து முடிச்சோம். லாஸ்ட் லேயர் என்ன பண்ணுவோம், கீழே வந்து ஒரு ப்ளஸ் போடுவோம், கிராஸ் போட்டு முடிச்சோன்னு நினச்சிவோம். இந்த கார்னர்லாம் வந்து கரெக்டாக சென்டர் பீஸோட மேட்ச் அதை பார்த்து அப்படி மேட்ச் பண்ணுவோம். ஓகேவா, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எல்லாமே சேர்த்து முடிச்சோம்னா இந்த 4 கார்னரையும் கரெக்டான காயினை அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக இல்லை அப்படின்னா மூவ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டான காயின் இருக்குது, இங்கேயும் கரெக்டான காயின் இருக்குது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான காயின் இல்லை. என்ன காரணம்னா, இந்த இடத்துல எல்லோ இருக்குது, இந்த இடத்துல எல்லோவே இல்லை. அதுக்கு தான் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ இந்த காயின் இங்கே வர வேண்டிய காயின் இல்லை. அது எங்கே போகக்கூடிய காயின்னா இங்கே போகக்கூடிய காயின். இங்கே என்ன இருக்குது, ஒயிட் இருக்கு, ஆனால் ஒயிட் இல்லை. ஸோ இந்த காயின் இங்கே போகணும், இந்த காயின் இங்கே போகணும். இந்த மாதிரிப்பட்ட கேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல் ஃபார்முலா போடுவீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபார்முலா, அது இந்த கார்னரை ஒரு இடத்துல ஒரு இடத்துல மூவ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து போடுவீங்க. வழக்கம் நம்ம எல் ஃபார்முலா தான் நம்ம சேனல் எல்லாத்தையும் போடுவோம், மேக்ஸிமம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி எல் ஃபார்முலா போடும்போது இந்த கேஸ், அதாவது இந்த கிளாரிட்டி இருக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா நீ எத்தனை முறை எல் ஃபார்முலா போட்டாலும் சரி, இல்லைனா வேறு எந்த ஃபார்முலா போட்டாலும் சரி, அது கார்னர் கிளாரிட்டி இருக்கிறதுனால சால்வ் ஆகவே ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, இந்த பாகம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், சேர்க்கறதுக்கு நம்ம இப்படி வச்சுட்டு எல் ஃபார்முலா போடுவீங்க. இது போட்டால் என்ன நடக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இந்த 2 பாகம் சேர்ந்துருக்கு, இந்த 2 பாகம் சேரலை மீன்ஸ் சொன்னால் தப்பான இடத்துக்கு இந்த இடம் இந்த மூவ் ஆகணும். ஸோ நீங்கள் எல் ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும்னா இப்படி தான் ஆகும். நான் போட்டு கட்டுற பாருங்க, இப்படி கீழே இருக்கிறீங்க, இது எங்கே திருப்புறீங்க, இது எங்கே திருப்புறீங்க, எங்கே திருப்புறீங்க, சேர்ந்துடும், அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஸோ இதையும் வந்து அதை போல் கொண்டு போய் மேலே கொண்டு. இப்போ நம்ம எல் ஃபார்முலா ஒரு டைம் போட்டோம். இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்துங்க, இது மாறாமல் அப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துல உள்ள காயின் கலைஞ்சிருச்சு, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஆரஞ்சு இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இந்த இடம் சேர்ந்துருச்சு பாருங்க, கரெக்டாக சேர்ந்துருச்சு. வந்து இங்கே ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது. அப்போ இது தப்பான காயின், இது சரியான காயின், இது தப்பான காயின், இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் ஃபார்முலா போட்டாலும். ஓகேவா, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னக்கூட்டி கார்னர் ஃபார்முலாவில் என்னென்ன இந்த எல் ஃபார்முலா போடும்போது என்னென்ன லிஸ்ட்லாம் உங்களுக்கு வரும், என்னென்ன சினேரியா வரும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் லாஸ்ட் லேயரில் எல் ஃபார்முலா போடும்போது உங்களுக்கு என்னென்ன சினேரியெலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிறது மொத்தம் 4 கார்னர், 1 2 3 4. இந்த 4 கார்னரில் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, 4 கார்னர் நமக்கு வந்து டோட்டல் கார்னர்ஸ் வந்து 4. ஓகே, 4 கார்னரில் ஒரு கார்னர், அதாவது ஃபஸ்ட்டு சினேரியோ எப்படி இருக்குன்னா 1/4 அப்படி வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது என்னென்னா 4 கார்னரில் ஒரு கார்னர் கரெக்டாக சேர்ந்துருக்கும். இப்போ இந்த இடத்துல இது கரெக்டாக சேர்ந்துருக்கு, இதுவும் சேர்ந்தா இருக்குது, அப்புறம் வந்து இதுவும் சேர்ந்தா இருக்குது. இது 2 சேர்ந்துருக்கு. இந்த கேஸ் கிடையாது, ஒரு கார்னர் மட்டும் சேர்ந்துருக்கு, 3 கார்னர் தப்பாக இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 கார்னர் தப்பாக இருக்குது அப்படின்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் வந்து நார்மலாக ஃபார்முலா போட்டாலே, எல் ஃபார்முலா போட்டாலே சரியாகும். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா 2/4, அதாவது 2 கார்னர் சரியாக இருக்கும், 2 கார்னர் தப்பாக இருக்கும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 2 கார்னர், இந்த கார்னர் சரியான கார்னரு, இந்த கார்னர் சரியான கார்னரு, இது தப்பான கார்னர், இது தப்பான கார்னர். ஸோ 4ல் 2 சரியாகவும் 2 தப்பாகவும் இருந்தால் பேரிட்டி. ஓகேவா, பேரிட்டின்னு அர்த்தம். அடுத்து 3வது கேஸ் என்னன்னா 4மே தப்பாக இருக்கும். அதாவது இந்த பக்கம் போட்டதெல்லாம் வந்து சரியாக இருக்கிற கேஸ், இதெல்லாம் தப்பாக இருக்கிற கேஸ். 4 கார்னரில் 4 கார்னருமே தப்பாக இருக்கும். அதாவது 4 கார்னருமே இங்கே சரியில்லாமல் 4 கார்னருமே தப்பாக இருந்தால் அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஃபார்முலா போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இன்னொரு கேஸ் என்ன வரும்னா, 4வது கேஸ் என்னென்னா 4மே சரியான கேஸ். அதாவது 4மே டிஃபால்ட்டாகவே 4மே சேர்ந்துடும். டிஃபால்ட்டாகவே 4ம் சேர்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, இந்த சார்ட்டை ஒன்று பார்த்துங்க, இன்னொரு டைம் டீட்டெயில் சொல்ல பாருங்க. ஒரு கியூப் எடுக்கும்போது கியூப் 4 கார்னரில் ஒரு கார்னர் சரியாக இருந்து 3 கார்னர் தப்பாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, பேரிட்டி இல்லை. 2 கார்னர் சரியாக இருந்து 4 கார்னர் 2 கார்னர் சரியாக இருந்து 2 தப்பாக இருந்தால் அதில் பேரிட்டி இருக்குது. அப்போ நீங்கள் பேரிட்டி ஃபார்முலா போட்டால் மட்டும்தான் சரியாகும். ஓகேவா, இப்போ இந்த கேஸ் தான் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அடுத்து 4 கார்னருமே தப்பாக இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலா போடும்போது மேக்ஸிமம் சரியாயிடும். ஒருவேளை ஃபார்முலா போடும்போது திரும்பவும் 2/2 வரும்போது பேரிட்டி வர வாய்ப்பு இருக்குது. 4 கார்னர் தான் பிரச்சனை கிடையாது. அது எதுவுமே சேராமல் இருந்தாலும் நீங்கள் எல் ஃபார்முலா போட்டுக்கலாம்.
சில 4மே சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தேவையே இல்லை. அதாவது 4மே சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த கார்னர் பேரிட்டி ஃபார்முலா போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு முறை வந்து இந்த கார்னர் பேரிட்டி என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகும்னா இதை வந்து இப்படி ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த எட்ஜெலாம் வந்து நமக்கு வந்து கலைஞ்சிரும். ஓகேவா? அதை இன்னொரு டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த கேஸில் என்ன இருக்குது, இது சேர்ந்து இப்போ கீழே பார்க்க வச்சுக்கலாம். இது சேர்ந்த பாகம், இது தப்பான பாகம். அதாவது இது தவறுதல். இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு இருக்குங்க, ஆரஞ்சே இல்லை. ஸோ இதை நம்ம வந்து மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது சேர்ந்த பாகம், இது சேராத பாகம். அப்போ நம்ம வந்து இப்படி இருந்தால் நம்ம நினைச்சோம்னா ஃபஸ்ட்டு 2 ஜோடியாக எடுத்துக்கணும். ஓகேவா? எப்பவுமே கார்னர் வந்து எப்படி பேரிட்டி ஃபார்முலா போட்டால் வந்து ஒரு கார்லேருந்து இன்னொரு கார்னர் தான் மூவ் பண்ணோம். இப்போ நமக்கு எங்கே இருந்து மூவ் பண்ணிங்கன்னா இதை இங்கே கொண்டு போகணும், இதை இங்கே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு டைம் நம்ம வந்து எல் ஃபார்முலா போட்டு ஒரு ஜோடி ஆக்கிக்கணும். எல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு போடுறாங்க. இப்போ எல் ஃபார்முலா ஒரு டைம் போட்டாச்சு. இப்போ பாருங்க, இதுவும் சரியாயிடுச்சு, இதுவும் சரியாயிடுச்சு. இங்கே தேவையான காயின் வந்துடுச்சு. ஆனால் வந்து அதை ரொட்டேட் பண்ணும், அதை அடுத்த முறை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுவும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு. இது சேரல, ஏன்னா ரெட்டுலாம் இருக்குது, இங்கே ரெட்டே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ரெட்டு தேவைன்னா ரெட்டு இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கியூபை இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் அந்த ஃபார்முலா பண்ணணும். அதாவது இது சரியான காயின், இது சரியான காயின், இந்த 2 தான் தப்பான காயின். தப்பான காயினை டாப் ஆங்கிள் இருக்கணும். இந்த மாதிரி டாப் ஆங்கிள் இருக்கணும், நம்மளை பார்க்க பிடிச்சிக்கணும். தப்பான காயின் 2 இருக்கும். இப்போ நம்ம வந்து பேரிட்டி ஃபார்முலா போட்டு என்ன ஆகும்னா இந்த காயின் இங்கே போயிடும், இந்த காயின் இங்கே வரும். மற்ற எதுவுமே கலையாது. ஆனால் என்ன கலையணும், இந்த எட்ஜ் மட்டும் கலையும். எட்ஜை நீங்கள் திரும்ப ஒரு டைம் வந்து சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா போட்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகே, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த 2 ரோ இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, இந்த 4 and 5 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4 and 5 மட்டும் மேலே அனுப்பணும். எத்தனை டைம் அனுப்பணும்? 2 டைம் அனுப்பணும். ஓகேவா? நோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரைட் சைடில் இருக்கிற 4th and 5th காலமை 2 டைம் மேலே அனுப்பணும். நோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா டாப் ரோ இருக்கு பார்த்தீங்களா, டாப் ரோவை 2 டைம் லெஃப்டில், அது லெஃப்டா ரைட் எதனா பண்ணுங்க, 2 டைம் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணால் திரும்பவும் அதே 4 and 5 2 டைம் மேலே அனுப்பணும். இது 3ஆவது ஸ்டெப்னா 4 and 5 திரும்ப மேலே அனுப்பணும். 2 டைம் ஆச்சு. திரும்ப இப்போ என்ன பண்ணணும்னா 4th ஸ்டெப்பு, அப்போ என்ன டாப் லெஃப்ட் அனுப்பிச்சிங்களா, இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து லெஃப்ட் அனுப்பணும். அதாவது கரெக்டாக ஆஃப்னா 6ல் பாதி என்னது 3. ஸோ 3 ரோயும் பாதி அனுப்பணும். 1 2 டைம் அனுப்பணும். முடிஞ்சா அடுத்து நினச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை அதே 4 and 5 மேலே அனுப்பணும். மொத்தம் 3 டைம் அனுப்பணுங்க 4 and 5. இப்போ இது கடைசி முறை 1 2 இப்போ அனுப்பிச்சாச்சா. திரும்பவும் அதே போல் இந்த 3 ரவியும் ஒரு டைம் லெஃப்ட் அனுப்பிச்சிக்கணும். 1 2 அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து கார்னர் பேரிட்டி சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படி இப்போ ஒன்று என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த கலர்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த கலர்னால் நீங்கள் சேர்த்துக்கணும். அதை எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பக்கம் சேர்ந்துருக்குது, இந்த பக்கம் சேர்ந்துருக்கு, இங்கே சேரல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு திரும்ப வந்து சேர்க்க வேண்டிய பக்கத்தை கீழே கொண்டு போய்கிட்டு எப்படியும் இருக்கலாம் இப்படி வச்சுட்டு, ஏன்னா இந்த பக்கம் சேர்ந்துருக்கு, இந்த பக்கம் சேர்ந்துருக்கு, இங்கே சேரல, இங்கே சேரல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு டைம் சிங்கிள் சைடு கார்னர் ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சைட் சேர்ந்தது மாறி அடுத்தடுத்த பக்கத்துக்கு மாறிடும். ஓகேவா? அதாவது இங்கே சேர்ந்துருக்கு, இங்கே சேர்ந்துருக்கு, ஆப்போசிட் சைட் சேர்ந்துருக்கு. இது எப்படி மாறிடும்னா அடுத்தடுத்த இங்கேயும் சேரும், இங்கேயும் சேரும், அந்த மாதிரி மாறிடும். பண்ணி காட்டுற பாருங்க. சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா அதே மாதிரி தான், எல்லாரும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். நீங்கள் வந்து நம்ம சேனல் நிறைய டைம் போட்டிருக்கேன், இருந்தாலும் நோட் டைம் சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஒரு டைம் கீழே இருக்கணும், ரைட் சைடு கீழே இருக்கணும். ரெண்டாவது பாட்டத்தை 2 டைம் ரைட்டில் திருப்பணும். அடுத்து கீழே இருக்கணும், பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை இன்னொரு முறை திருப்புங்க. அடுத்து இன்னொரு முறை கீழே இருக்குங்க. பாட்டத்தை கடைசி ஒரு டைம் திருப்புங்க. அப்படி சேர்ந்துடும், அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இங்கே சேர்ந்துருச்சு, இங்கே சேரல, இங்கே சேரல. அப்போ திரும்ப ரொட்டேட் பண்ணி பாருங்கள். எல்லோவுக்கு வந்து எல்லோவுக்கு வச்சுக்கோங்க. ஒயிட்டா இங்கே ஒயிட்டு சேர்ந்துட்டு பாருங்க. ஒயிட்டும் சேர்ந்துட்டு ரெட்டும் சேர்ந்துருச்சு. ஓகே, ஒயிட் ரெட் சேர்ந்தா என்ன பண்ணணும், சேர்ந்த பக்கத்தை அப்படியே இடது பக்கத்தில் வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல அதே போல் சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும், இது அழகாக சேர்ந்துடும். இப்போ இந்த சைடு அதே போல் கார்னர் ஃபார்முலா போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே இருக்கணும். அடுத்து பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். கீழே இருக்கிறத பழையபடி மேலே கொண்டு போயிடணும். பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். அப்புறம் மேலே இன்னொரு டைம் கீழே இருக்குங்க. கடைசியாக இதை ஒட்டிஞ்சிருக்குங்க. இப்போ என்ன ஆகும், இதை ரொட்டேட் பண்ணி திரும்ப அதே இடத்துக்கு வந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக அப்படியே பாட்டத்தை மேட்ச் பண்ணுங்கள். இங்கே எல்லோ வரும்னா எல்லோ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ எல்லோ நேராக வைங்க. இங்கே சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பேரிட்டி வந்திருக்காது. இப்போ பாருங்கள் இது சரியான பீஸ். ஓகேவா? சரியான பீஸு.
இந்த இடம் தப்பான பீஸு, இது தப்பானது, இது தப்பானது. இப்போ நம்ம வந்து இந்த பழைய சினேரியோ வந்துட்டு பாருங்க, அவங்களுக்கு நோட்டில் போட்டு காட்ட முடியுங்களா? 1 வந்து சரி, 3 தப்பு. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு அப்போ நமக்கு எந்த பேரிட்டிஸும் வரல. இப்போ நீங்கள் திரும்ப வந்து என்ன பண்ணலாம், எல் ஃபார்முலா அதே போல் போடலாம். சேர்ந்த பாகத்தை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு எல் ஃபார்முலா நீங்கள் அதே போல் போடுங்க. எல் ஃபார்முலா என்ன பண்ணணும், இந்த மாதிரி டாப்பில் வந்து அதாவது பாட்டத்தில் வந்து ஷேப் நோட் வச்சுட்டு சேர்ந்த பாகத்தை இடது பக்கம் வச்சுட்டு எல் ஃபார்முலா போடுங்க. ஃபஸ்ட்டு எல் மாதிரி ரைட் சைடில் கீழே இறக்கணும், பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் அதே போல் கீழே இறக்கணும், பாட்டத்தை லெஃப்ட் சைடு திருப்பணும். லெஃப்ட் சைடு திரும்ப என்ன ஆகும், இந்த பீஸ் சேர்ந்த களைஞ்ச பீஸ்ன்னு திரும்ப அதே இடத்துல சேர்ந்துடும். சேர்ந்த உடனே இதை மேலே அனுப்பிச்சிடுங்க. ஓகே, இப்போ இந்த களைஞ்ச பீஸ் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கும். அதையும் பாட்டத்தை ரைட்டில் ரொட்டேட் பண்ண அழகாக சேர்ந்துடும். திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. இப்போ உடனே என்ன செய்யணும், கலரை மேட்ச் பண்ணணும். ரெட் கலர் எங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெட்டை இங்கே கொண்டு வந்தாங்க. இது மறக்காமல் செஞ்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் கலையில், இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது தப்பான பீஸ் தான் இருக்குது. ஏன்னா ரெட்லாம் இருக்குது, இன்னும் ரெட்டு வரல. இப்போ இது வரலனாலே நீங்கள் இன்னொரு 3 பக்கம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அது தப்பாக தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு முறை எல் ஃபார்முலா போட்டிங்கன்னா கரெக்டாக சேர்ந்துடும். இப்போ அதே எல் ஃபார்முலா அப்படி பொசிஷன் மொத்தம் போடுங்க. ஓகே, மேக்ஸிமம் எல் ஃபார்முலா 2 டைம் போட வேண்டியிருக்காங்க, அது மாதிரி போட வேண்டியிருக்காது. கீழே இருக்கணும், பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும், அடுத்து லெஃப்ட்டை கீழே இருக்கணும், பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்பணும். இது சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை ரைட்டில் திருப்பி இந்த ப்ளூவை சேருங்க. சேர்ந்துருச்சு. அப்படி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ கலர் எங்கே இருக்குது, ரெட்டை சேருங்க. இப்போ பாருங்கள், சேர்ந்துருச்சா, இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு. சூப்பராக சேர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அது டிஃபால்ட்டாகவே சேர்ந்துருச்சு. ஓகே, இதுக்கு என்ன செய்யணும், இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க, டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா. டபுள் சைட் ஃபார்முலா என்ன ஆகும், இங்கேயும் சரியாகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் சரியாகும். இந்த இடத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் சரியாகும். பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இடது பக்கம் வந்து நல்லா சேர்ந்ததை வச்சுங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் நீங்கள் டபுள் சைட் இதை சரி பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பின்னாடிக்கு ரொட்டேட்டே சரியாகிடும். ஓகேவா, இதுவும் அதே போல் கலையாது. ஓகேவா, பண்ணுறோமாங்க. அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ரைட் சைடு கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். அடுத்து கீழே இருக்கிறத பழையபடி மேலே கொண்டு போயிடணும், பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து மேலே கொண்டு போனால் திரும்ப கீழே இறக்குங்க, பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ அழகாக வந்து ப்ளூ வந்து சேர்ந்துடும். அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. இப்படி பிடிச்சிட்டு மறக்காமல் மாற்றாமல் பொசிஷன் மாற்றாமல் அப்படி இடது பக்கம் போட்டுருங்க. கீழே இறக்கணும், பாட்டத்தை லெஃப்ட் சைடில் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். கீழே கொண்டு வந்ததை பழையபடி மேலே கொண்டு போங்க, பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே கொண்டு போனதை பழையபடி கீழே கொண்டாங்க, இன்னொரு முறை பாட்டத்தை ரொட்டேட் பண்ணுங்க. வந்துருச்சு. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, அழகாக செஞ்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்கள் டவுட்டை நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணுறேன். வேறு என்ன டவுட் தான் கேட்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து க்யூப் வந்து எப்படி சேர்க்கணுங்கிற கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி.